கொண்டையில் வாழைப்பூ, நெஞ்சிலும் வாழைப்பூ, கூடையில் என்ன பூ வாழைப்பூ, அதுவும் வாழைப்பூ. கொண்டையில் வாழைப்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் என்ன பூ வாழைப்பூ, அதுவும் வாழைப்பூ. வாழைப்பூவே வாசம் வீசு, வாழைப்பூவே வாசம் வீசு. என்ன மர்மவளே நீ சுத்த கேடு கட்டவளா இருக்க? என்னத்த நீங்க பொசுக்குன்னு என்ன பத்தி இப்படி சொல்லிவிட்டீங்க? பின்ன ஒரு பாட்டை கூட ஒழுங்கா பாட தெரியல. அதுவா, சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி சாங் ரெடி பண்றதுல என்ன விட்ட வேற யார்கிட்ட சூப்பரா பண்ணுவா? ஐயோ மர்மவளே, நீ பாடுற பாட்டு தப்பு மர்மவளே. என்னதான் சிச்சுவேஷன் சாங்கா இருந்தாலும் அது வாழைப்புள்ள மர்மவளே. தாளம் பூவே வாசம் வீசு. அத்தே, என்கிட்ட தாளம்பூ இருந்துச்சுன்னா நான் தாளம்பூன்னு பாடலாம். என்கிட்ட வாழைப்பூ இருக்கு, அதனாலதான் நான் வாழைப்பூன்னு பாடுறேன். என்ன மர்மவளே சொல்ற? அப்போ உங்ககிட்ட நிறைய வாழைப்பூ இருக்கும் போல. கையில இருக்க ஒரு வாழைப்பூ வச்சே நிறைய வாழைப்பூ இருக்குன்னு எப்படித்த கண்டுபிடிச்சிய? உன்னை பத்தி தான் மர்மவளே ஊரே பேசிக்கிட்டு இருக்கே. என்னது, என்ன பத்தி ஊரே பேசுதா? பின்ன மாயாண்டி தோட்டத்துல வாழைப்பூ திருட்டிட்டு வந்தது நீ தானே? ஐயோ நான்லத்தே, நான்ல. ஐயோ அத்தை, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சும்மா சொன்னேன். ஆமா, மாயாண்டி தோட்டத்துல வாழைப்பூலாம் நீ தான் இப்ப திருட்டிட்டு வந்தியா? ஆமாத்தே, என் ஊர் ஃபுல்லா உண்மையிலே தெரிஞ்சிருச்சாத்தே. ஊருக்குலாம் தெரியல, மாயாண்டி தான் என் தோட்டத்துல யாரு திருடிட்டு போனது தெரிஞ்சா அவங்கள மாறுகை மாறுகால் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம நீ ஊரை பார்த்து ஓடிடி, உங்க அம்மா வீட்டுல போய் 4 நாள் இருந்துட்டு வந்துரு. சரி, அம்மா வீட்டுல போய் இருந்தேன்னா நான் செஞ்ச பிரியாணி எல்லாம் யார் விற்கிறது? பேசாம நீங்க வித்துறீங்களா? ஆமா, என்ன பிரியாணி? வேற என்ன பிரியாணி? வாழைப்பூ பிரியாணி தான். உன்னை காப்பாத்தலன்னு பார்த்தா நீ என்ன மாட்டி விட்டுற போல. என்னால முடியாது. சரி, ஒரு பிளேட் வாழைப்பூ பிரியாணி தாயேன். மாமியாரேன்னு பாக்குறேன், பின்ன மரியாதை எல்லாம் பேசுவேன். நீங்க விற்க முடியாதுன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு வாழைப்பூ கிடையாது, பிரியாணி கிடையாது. ஒரு பிளேட் பிரியாணியை தரமாட்டேன்ற. இரு தோட்டத்துக்காரன்ட்ட நானே உன்னை மாட்டி விட்டு வரேன். ஓசிலேயே தின்னுட்டு போலான்ட்டு வந்திருக்கு போல. நான் யாரு, கஷ்டப்பட்டு பிரியாணி ரெடி பண்ணிருக்கேன். இன்னைக்கு காசு பார்க்காம இந்த ஊரை விட்டு காலி பண்ண மாட்டேன். வாங்கம்மா வாங்க. வாங்க சார் வாங்க. வாழைப்பூல பிரியாணி ரெடி பண்ணிருக்கேன். வாங்கம்மா வாங்க. வாங்க சார் வாங்க. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? வாழைப்பூல பிரியாணியா? வாங்க நயன்தாராக்கா, வாங்க வாங்க. வாழைப்பூல யாராவது பிரியாணி பண்ணுவாங்களாடி? ஏன் பண்ண முடியாதுக்கா, அழகா பண்ணலாமே. ஓணம் ஸ்பெஷலா வாழைப்பூ பிரியாணி தான் ரெடி பண்ணிருக்கேன். அது என்னடி ஓணம் ஸ்பெஷலு? அக்கா, ஓணத்துக்கு பூ வச்சு கோலம் போடுவாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேனு பூ வச்சு பிரியாணி போட்டேன். நல்ல வேலை ஓணமா போச்சு. தீபாவளியா இருந்தா என்ன நடக்கும்? ஏன்க்கா இப்படி பயப்படுறீங்க? ஒருவேளை தீபாவளிக்கு பிரியாணில வெடி பட்டாசெல்லாம் தூக்கி போட்டேன்னா? அக்கா, அடுத்த பிளானே அதான். தீபாவளிக்கு ஸ்பெஷலா வெடி பிரியாணி ரெடி பண்ணத்தான் போறேன். அடக்கறாதகி, நீ செஞ்சாலும் செஞ்சு போடுவடி. பாத்தீங்களா இவ பண்ற வேலைய? இரு அவளுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட, நான் தான் சரிப்பட்டு வருவேன். ஐயா, நம்ம அன்னைக்கு அக்கா மாமியாராச்சே, இந்த கிழவி சரியான கொசர்கார கிழவி, இவகிட்ட எப்படி தப்பிக்கிறது? என்னடி ரெடி பண்ணி வச்சிருக்க? வாழைப்பூல பிரியாணி. வாழைப்பூல பிரியாணியா? அதிசயமா இருக்கு. வாழைப்பூல வடை சுடுவாங்க, பிரியாணிமா செய்வாங்க. இவதான் வெடி போட்டே செய்வேன்றாளே, இதுல என்ன அதிசயம்? இப்படிதான் கற்பூர புத்தி மாதிரி கப்புன்னு பத்திக்கணும். ஆமா, வாழைப்பூல எதுக்கு பிரியாணி போட்டு வச்சிருக்க? வாழை தோட்டத்துக்கு திருடலான்னு போனேன். சரி, வாழை மரத்தை வெட்டலான்னா இப்பதான் பூ பூத்திருக்கு. ஒரு காய் இல்ல, ஒரு கனி இல்ல, கிடைச்ச வரைக்கும் லாவன்ட்டு பூ பிடிக்கிட்டு வந்துட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, வாழைப்பூல நிறைய சத்து இருக்கான். அந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாம் போய் சேரட்டுமே நினைச்சேன். அதான் பேசாம வாழைப்பூ பிரியாணியை செஞ்சு வித்துறலான்னு பார்த்தேன். ஊர் மக்கள் மேல இவளுக்கு அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிற பாரு. அப்படா நீ ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருக்கலாமே. நம்ம மக்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சதுன்னா அதோட மதிப்பு மரியாதையும் தெரியாம போயிரும். அதான். சரி, ஒரு பிரியாணி என்ன விலை? ஒரு பிரியாணி 100 ரூபாய். வெறும் வாழைப்பூ பிரியாணிக்கு ஏண்டி 100 ரூபாய்? அக்கா, வாழைப்பூ பிரியாணி சாதாரணமா சொல்லாதீங்க. இதுல விட்டமின் ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லா சத்தும் இருக்கு. ஓ அப்படியாடி? அப்போ என் முட்டு வலி எல்லாம் சரியாயிருமா? முட்டு வலி என்ன, முதுகுவலியே சரியாயிருன்னா பாருங்களேன். அப்படியாடி? அப்ப சரி, இன்னைக்கு நான் வாழைப்பூ பிரியாணி வாங்கிக்கிறேன். முட்டு வலிக்குனா ஒரு இடத்துல ஓரமா உட்காரணும். வயசான காலத்துல உருண்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போனா முட்டு மட்டுமா வலிக்கும், பேசி பேசி வாய் கூட தான் வலிக்கும். சரி, இந்த வாழைப்பூ பிரியாணி எப்படி சாப்பிடுறது? சாப்பிட்டதுக்கு அப்புறமா, சாப்பிட்டதுக்கு முன்னாடியா? நான் என்ன வாழைப்பூல மாத்திரை செஞ்சா விக்கிறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா முன்னாடியான்னு கேக்குறதுக்கு? இதுதான் சாப்பாடே. என் வாய் வலிக்கு இந்த வாழைப்பூ பிரியாணி கேக்குமா? பேச்ச கடகடன்னு பேசணும். இப்படி இழுத்து இழுத்து பேசினா வாய் மட்டுமா வலிக்கும், கேக்குற எங்களுக்கு காதும் தான் வலிக்கும். சொல்லிட்டி, சரியாகுமா ஆகாதா? வாதம் பித்தம் கபம் என் கொபம் எல்லாமே இந்த வாழைப்பூ பிரியாணில சரியாகும்க்கா. அடியே, வாதம் பித்தம் கபம் தெரியும், அது என்னடி கொபம்? ஐயோ, ஒரு ஃப்ளோல ஒரு வார்த்தை விட்டா அதை கூட விடாம கேள்வி கேட்பாளுக்கு போல. எனக்கு என்ன தெரியும்? இப்பதான் புதுசு புதுசா நோய் வருதுல்ல, கொரோனா மாதிரி அது எதுவும் புது நோயா இருக்கும். சரி, அவகிட்ட கேக்குறேன், கொபம்னா என்னடி?
கோபம்னா இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அதிகமா கோபம் வருது இல்ல, அவங்களுக்கு அதிகமா கோபம் இருக்குன்னு அர்த்தமா. அப்போ என் மருமகளுக்கு இந்த பிரியாணி கொண்டு கொடுக்கணும். மருமக மாமியாருக்கு இந்த பிரியாணி கொடுங்க, மாமியா மருமகளுக்கு கொடுங்க. பாசம்தான். மருமக மேல அவ்வளவு பிரியமாச்சு. அவ மேல எனக்கு என்ன பிரியம்? அவளுக்கு தான் சிடுமூஞ்சி எந்நேரம் கோபப்பட்டுட்டே இருக்கான்னு சொல்ல வந்தேன். ஓகோ, இந்த மேட்டர் என்ன கேட்க தெரியுமா? சொல்லிக்கிளி போட்டாவட்டி கையில வேப்பல இல்லாம ஜிங்கி ஜிங்கின்னு சாமி ஆடிடுவாடி. மருமக மேல மாமியாரு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்து. என்ன இருக்காதா? அவ தொல்லை தாங்க முடியாது. ஆமா, எதுக்கடி ஆடி மாசம் கூழ் ஊத்தும் போது கோயில்ல பானை சுத்தி வேப்பிலை கட்டி வைக்க மாதிரி இந்த வாழைப்பூ கட்டி வச்சிருக்க? அதானே சொல்லுட்டி. ஓ இதுவா? வாழைப்பூ பிரியாணின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்க. வாழைப்பூ எடுத்து காட்ட சொல்றாங்க. அது நல்லா வெந்துருச்சா கரைஞ்சு போச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் எதுக்கும் நல்லா தெளிவா தெரியற மாதிரி ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்து சுத்தி சுத்தி கட்டி விட்டேன். நல்ல வேலை, வாழைப்பூ தெரியணும்னு வெளியில சுத்தி சுத்தி கட்டினியே, மூட்டோட உள்ள போடாம விட்டுருக்க. இந்த ஐடியா முதல்ல வந்துருந்துச்சுன்னா வாழைப்பூவை பிச்சு பிச்சு போடுறதுக்கு போல முழுசா போட்டே பிரியாணி செஞ்சிருப்பேன். அதோட தலை தெரிக்குமா தான் பாக்குறேன். இன்னும் தெரிக்க மாட்டேங்க. கிளவி நல்ல கிம்ல இருக்கு. யான் இப்படி காட்டுக்கிறதுக்கு தெரிய என்ன பிரச்சனை? ஐயோ மருமகளே, தோட்டத்துக்காரனுக்கு நீதான் வாழைப்பூ திருடிட்டு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் உன்னைய வாழை வீசி தேடிட்டு இருக்கான் பாத்துக்க. வாழைக்காய் வெட்டுற மாதிரி உன்னைய வெற்றின்னு சொல்லியிருக்கான். ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. சீக்கிரம் இந்த சட்டுப்பட்டு இந்த பிரியாணி வித்துட்டு இடத்த களி பண்ணி பாத்துக்க. எதுக்கும் நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்னடி உன் மாமியார் வந்தது வராதமா திருவிழா ஓடிட்டா? அது வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். சீக்கிரம் பிரியாணி வாங்கிக்கோங்க. அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? வாழைப்பூ பிரியாணின்னு சொன்னோன்னே இதை வாங்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்களாம். அதான் முதல்ல வாங்கிட்டீங்கன்னா அந்த கூட்டத்தை நான் சமாளிச்சுப்பேன். அடியே, வாழைப்பூ பிரியாணிக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு போல. ஆனா நீ 100 ரூபான்னு சொல்றியேடி. ஐயோ இவ்வளவு நேரம் இவங்க கிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு தானே டைம் ஆயிருமே. சரி ஆஃபர் போட்டு வேண்டியதான். சரி உங்களுக்காக ஒரு சிறந்த ஆஃபர், சிறப்பான ஆஃபர் தரேன். ஒரு வாழைப்பூ பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு வாழைப்பூ முழு பூவை ஃப்ரீயாவே தரேன். என்னது, ஒரு வாழைப்பூ பிரியாணிக்கு ஒரு வாழைப்பூ ஃப்ரீயா தரியா? ஆமாக்கா ஆமா, அதிரடி ஆஃபர், சூப்பர் ஆஃபர், அட்டகாசமான ஆஃபர். வாழைப்பூ பிரியாணிக்கு ஆஃபரா வாழைப்பூவே தரேன். அப்ப சரிடி, பேசாம ஆளுக்கு ஒரு வாழைப்பூ பிரியாணி வாங்கிடுவோம். அப்பாட, தோட்டத்துக்காரன் வந்தாலும் தப்பிச்சிடலாம். ஒரு பிரியாணிக்கு ஒரு பூன்னு கொடுத்துட்டோம்னா சுத்தி சுத்தி கட்டியிருக்க பூவும் காலியாயிரும். அப்புறம் தோட்டத்துக்காரன் நம்மள கண்டுபிடிச்சிக்க மாட்டான். சரிடி, அப்ப எனக்கு ஒரு பிரியாணியும் வாழைப்பூவும் கொடு. எனக்கும் கொடுத்துடி. இதோ தரேன். பரவாயில்லையே, மனசுமா அட்டகாசமா இருக்கு. மனத்துக்காக என்ன போட்ட? பிரியாணி நல்லா மணக்கட்டுமேனு கொஞ்சம் செண்டை ஊத்தி விட்டேன். சொன்னா கிளவி வாங்க மாட்டாள. ரோஜாப்பூ செண்டு. என்னது ரோஜாப்பூ செண்டா? ரோஜாப்பூ செண்டு இல்ல, ரோஜா பூ போட்டிருக்கேன். என்னடி ஒரே குழப்பமா இருக்கு. வாழைப்பூன்ற ரோஜாப்பூன்ற. வாழைப்பூவை சத்துக்காகவும் ரோஜா பூவை மணத்துக்காகவும் சேர்த்து பிரியாணி சும்மா அட்டகாசமா பண்ணிருக்கேன். புதுவிதமா இருக்கு இந்த டிஷ். இன்னைக்கு நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணிட வேண்டியதான். எனக்கு ஒண்ணு கொடுடி. ஐயோ ஐயோ, ஒரு வாழைப்பூ விற்கிறதுக்காக என்னமா புளியெல்லாம் நான் தள்ள வேண்டியது இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேர்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சின்னத்தாய், கனிஷ்கா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, விஷாலி, விகாஸ், ஸ்ரீநிதி, சஷ்வந்த், ரோஹித், மகிஷாலினி, வான்மதி, இந்துமதி, கலாமதி, சரண்யா, குமார், கற்பகம், சஸ்விகா, ஸ்ரீ, குல்லா, குள்ளச்சி, குட்டி, கவிநிலவே, லட்சுமிபதி, ஓவியா, செல்வம், தமிழ்ச்செல்வம், கவிநிலவே, லட்சுமிபதி, ஓவியா, நவிதா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், அதில் உங்கள் நேம் சொல்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.